அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம எதை பற்றி பேச போறோம் தெரியுமா? நம்ம வீட்டு ஓரங்கள்லயோ இல்ல பழைய கட்டிடங்கள்லயோ தலைகீழா தொங்கிட்டு இருக்கிற ஒரு உயிரினம், அதுதான் வௌவால். பொதுவா வௌவால்னாலே பல பேருக்கு ஒரு வித பயம் இருக்கும். ஆனா இந்த சிறிய உயிருக்குள்ள அல்லாஹ் எவ்வளவு பெரிய அதிசயங்களை ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நம்ம வௌவால்களோட வாழ்க்கையும் அது மூலமா அல்லாஹ் நமக்கு காட்டுற அத்தாட்சிகளையும் பத்தி பார்ப்போம். வௌவால் ஒரு பறவை கிடையாது. அது ஒரு பாலூட்டி. குட்டி போட்டு பால் கொடுக்கிற இந்த உயிருக்கு அல்லாஹு சிறகுகளை கொடுத்திருக்கிறான். இது பறக்கிற வேகத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹு திருக்குர்ஆன்ல சொல்றான், வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன. வௌவாலோட இறக்கைகள் நம்ம கைவிரல்கள் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இடையில மெல்லிய தோல் படர்ந்து அது பறக்க உதவுது. மற்ற பறவைகள் பகல்ல பறக்கும்போது வௌவால் மட்டும் ஏன் அதிகமா இரவுல வெளியே வருது தெரியுமா? ஏன்னா அல்லாஹு இதுக்கு இரவு நேரத்துல செயல்படுறதுக்கான பிரத்யேக திறமையை தந்திருக்கான். இங்கதான் ஒரு பெரிய அதிசயம் இருக்கு. நம்மள பல பேர் வௌவாலுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மை அது இல்லைங்க. அதுக்கு கண் தெரியும். ஆனா இருட்டுல அது கண்ணை நம்பி போறதில்ல. அது தன் வாயால இருந்தோ அல்லது மூக்குல இருந்தோ ஒரு வித சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தம் முன்னாடி இருக்கிற மரத்துலயோ இல்ல ஒரு பூச்சியிலையோ பட்டு திரும்பி வரும்போது அதை வச்சு அது முன்னாடி என்ன இருக்கு, அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அது துல்லியமா கண்டுபிடிச்சிருமா. யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன உயிருக்குள்ள இவ்வளோ பெரிய ரேடார் சிஸ்டத்தை அல்லாஹு வச்சிருக்கான் பாருங்க. நாம ஒரு கார் ஓட்டும் போது ரிவர்ஸ் சென்சார் யூஸ் பண்றோம்ல, அந்த தொழில்நுட்பத்தை அல்லாஹு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வௌவால்களுக்கு கொடுத்துருக்கான். சுபஹான் அல்லாஹ். அடுத்ததா வௌவால் ஏன் தலைகீழா தொங்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பறவைகள்னால தரையில இருந்து டக்குன்னு மேலே பறக்க முடியுங்க. ஆனா வௌவால்கள்னால அப்படி முடியாது. அதனால அது எப்பவுமே உயரமான இடத்துல தலைகீழா தொங்கிட்டே இருக்கும். அங்கிருந்து அப்படியே தன்னை தளர்த்திட்டு ஈஸியா பறக்க ஆரம்பிச்சிடும். அது தூங்கும்போது கூட கீழே விழறது இல்லைங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அதோட கால் நரம்புகளை அல்லாஹ் படைச்சிருக்கான். நாம ஒரு பொருளை பிடிச்சுக்கிட்டு இருந்தா கை வலிக்கும். ஆனா வௌவால் எவ்வளவு நேரம் தொங்குனாலும் அதுக்கு வலிக்காது. இது அல்லாஹுவோட ஒரு நுணுக்கமான படைப்பு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், வௌவால்கள் மனிதருக்கு பல நன்மைகளை செய்யுது. ஒரு மணி நேரத்துல 1000 கொசுக்களை கூட வௌவால் சாப்பிடும். அதனால் நோய் பரவாமல் தடுக்குது. அதே போல காடுகள் வளரவும் மகரந்த சேர்க்கை நடக்கவும் வௌவால்கள் பெரிய உதவியா இருக்கு. அல்லாஹு படைத்த எந்த ஒரு படைப்பும் வீணானது கிடையாதுங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கு. எங்கள் இறைவனே, நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்குங்க. இந்த வௌவாலை பார்க்கும்போது சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு தூய்மையானவன் அப்படின்னு சொல்லாம இருக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹுவோட படைப்புகளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஜஸாக் அல்லாஹு ஐரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.